வெற்றியேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குள்ளல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிட்டு போய் இல்லை கண்ட உண்மை. பெற்றெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வாழ்வதந்த ஜோதிடத்திற்கும் முதற்கண் வணக்கம். நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நிலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினம் ஒரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், யோகங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் முடக்கு அப்படிங்கிறத பற்றி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சம்மந்தமாக ஒரு நண்பர் தனிப்பதிவில் கேட்டிருந்தார். ஜோதிட ரீதியாக மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றிய புரிதலான எனது ஆராய்ச்சியின் நோக்கமே இந்த பதிவு. மகாபாரதம் அப்படிங்கும்போது நிறையா இதிகாசங்கள், புராண இதிகாசங்கள் நம்ம சொல்லக்கூடியது. மகாபாரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் நிறையா கேரக்டர்ஸ் உள்ளே இருந்துகிட்ருக்கும். அதில் ரொம்ப வலிமை மிக்க கேரக்டரும் வலியை தாங்கி கொள்ள கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு முதல்ல பிடிச்சது யாருன்னா கர்ணன். ஸோ அவரை பற்றின ஜோதிட ரீதியான, அவருடைய வாழ்க்கை ரீதியான முடக்கு தோஷங்களை பற்றியான பதிவு தான் இந்த பதிவு. அதாவது மகாபாரதம்ங்கிறது நம்ம கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். அதை படித்து அதில் இருக்கிற நல்லதை கெட்டதை எடுக்கணும். சில விஷயங்கள் வார்த்தை நகையத்துக்காக, ஒளியின் சுவைக்காக, கற்பனையின் காட்சிக்காக சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை புறந்தள்ளிட்டு அதிலிருந்து நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது தான். கர்ணன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கொடையாளி, சூரியபுத்திரனின் மகன் அப்படின்னு, எல்லோரும் ஏமாற்றப்பட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லா கதைகளும் நமக்கு தெரியும். இருந்தாலும் அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய பிறப்பே சந்தோஷத்தில் வாக்கு தடுமாறி வந்தது தான் அவருடைய பிறப்பு. அதாவது குந்தி தேவிக்கு ஒரு வரம் கிடைச்சோன்னையும் அவங்க ரொம்ப துள்ளலாகி அந்த இளமை காலத்தில் இதை பரிசோதித்து பார்க்கலாம் அப்படின்னு பரிசோதித்து பார்த்து அதன் மூலியமாக வராது தான் இந்த கர்ணனுடைய பிறப்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரிய பகவான் தான் அவருடைய தந்தை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சந்தோஷத்தில் வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவர் பிறப்பு நிகழ்கிறது. அப்போ சந்தோஷமாக இருக்கும்போதும், துக்கமாக இருக்கும்போதும், சோகமாக இருக்கும்போதும் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனுடைய முதல் படிநிலை கர்ணனுடைய பிறப்பு. இங்கே வாக்கு சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் எடுத்த முடிவாக இங்கே பார்க்க முடிகிறது. அடுத்து வளர்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாற்றான் தாய்கிட்ட தான் வளர்ந்தார். அந்த வளர்ப்புமே ஒரு சங்கடத்தில் தான் வளர்ந்துறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் இவர் உங்களோட குழந்தை இல்லை அது அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு விஷயமாகட்டும், தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடியதாகட்டும், இதெல்லாமே கேட்டு அவர் அடைய வேண்டிய விஷயங்களை அடைவதற்கு ரொம்பவே மெனக்கிடுறாரு. போய் உண்மையை சொல்கிறாரு, முட்டுறாரு, மோதுறாரு, எல்லா பக்கமும் வாய்ப்புகளுக்காக அலையிறாரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. இறுதியாக பரசுராமர்கிட்ட போய் தான் ஒரு சத்திரியன் சொல்லிட்டு தான் அந்த கற்றுக்கிறார். அப்போ அவருடைய வளர்ப்புங்கிறதும் சங்கடத்திலான வாக்குங்கிற ஒரு விஷயத்தில் நிற்கிது. அப்போ சங்கடப்பட்டு தான் அவர் வாழ வேண்டியதாக இருக்குது, வாக்கு செய்வதாகவும் இருக்குது. சரி, நட்பாவது நல்லபடியாக அமைஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அந்த நட்பும் சரியாக அமையலை. ஏன்னா நல்ல நட்பு தான். நட்புக்கு உதாரணம் நம்ம துரியோதனன் கர்ணனையும் சொல்லுவோம். அது நிறையா காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் போர்க்களத்தில் ஒரு ஆவேசமான ஒரு போர்க்களத்தில் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் துரியோதனன் ஒரு எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு சூட்சமாக அறிவினால் கர்ணன் போய் சிக்கிக்கிறார். ஒரு ஆனந்த வாக்கு அந்த இடத்துல ஒரு வாக்கை கொடுத்துட்றாரு. அந்த வாக்கை கொடுத்துட்டு அதை மீறவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த கர்ணன். அந்த நட்புக்காகவும் ஒரு சேராத இடம்னில் சேர்ந்தார் இல்லைங்களா? சேற்றில் முளைத்த சிந்தாமரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கர்ணனுடைய நட்பும் அந்த இடத்துலையும் அவங்க ஒரு வாக்குக்காக பாதிக்கப்படுகிறார். இயல்பில் அவருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொடை, தானம். யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். ஆப்போசிட் இருக்கிறவர் இந்திரனாக இருந்தாலும் தனது உயிராகக்கூடிய கவச குண்டலத்தை கேட்கும் போதும் கூட யோசிக்காமல், எஸ் நீ கேட்க வந்திருக்கு, அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்க வர்றாங்க அப்படிங்கும்போது இதுதான் கேட்க வர்றாங்கும்போது நம்மளுடைய படிநிலைகளை குறைச்சிக்குவோம். இல்லை எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் இவ்வளோ தர்றேன்னு வேணால் சொல்லக்கூடிய சில பேருக்கும் இருக்காமல் சில பேர் கேட்குறத கொடுக்குறதும் செய்கிறாங்க. ஆனால் கர்ணன் இதுதான் கேட்க வர்றாரு, இதனால் நமக்கு இவ்வளோ பாதிப்பு அடையும்னு தெரிஞ்சும் கூட அந்த கொடை, அந்த தானம்ங்கிற ஒரு விஷயங்கிற ஒரு முன்னிறுத்தும் போது அவர் அதையும் கொடுத்துட்றாரு.
ஸோ அப்போ அதுதான் அவருடைய இயல்பில் வந்து எனக்கு அது மட்டுமே அவரை காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. கடைசியாக பார்க்கும்போது இறப்பு அப்படின்னும்போது அர்ஜுனன் வந்து அவ்வளோ விஷயங்கள் அம்பு போட்டதுக்கப்புறம் இறக்க முடியல. அப்போது கர்ணன் வந்து கேட்கும்போது நீ மட்டும் அவனை கொன்னன் சாட்சிக்காத, அதுக்கு முன்னாடியே அவன் வந்து நிறைய பேர் கொன்னுட்டாங்க. ஸோ அப்படியும் அவனுடைய உயிர் போகாமல் இருக்குன்னா அவன் செய்த குடை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாறு வேஷத்தில் அந்த நாளாக போய் அவர் செய்த தான தர்மங்களை வாங்கிக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எதற்காக சொல்ல வந்தேன்னா, இவருக்கு இந்த கர்ணன்கிற ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பிறப்பு, வளர்ப்பு, நட்பு, தானம், கொடை, இறப்பு, இது எல்லா இடத்துலையும் இந்த முடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருடைய வாக்கு முடக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்குது. இவர் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், உயிர் உருவாவதற்கு 2 பேர் தேவை. கொண்டு போகிறவங்க 4 பேருக்கு யாருன்னு தெரியாது. அந்த கொண்டு வந்தவங்களையும் தெரியாமல் கொண்டு போகிறவங்களையும் தெரியாமல் ஒரு நரக வேதனையை அனுபவித்து அதுலேயும் தன் நட்பு மூலமும் தன் வீரத்தின் மூலமும் தான் என்ன நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய என்ன சொல்கிறது வித்தையின் மூலமும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இறைவனுக்கு நிகராக இறைவனே வந்து எப்பா டே எனக்கு ஏதாவது பண்ணுறான் இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டே அப்பவும் சரி இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு கேட்டுட்டு இறைவன் ஒரு வரம் கேட்பார், உனக்கு ஏதாவது பண்ணட்டுமே அப்படின்போது எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். சில பேர் என்ன கேட்பாங்க, ஆன்ம அது இரவா நிலை வேண்டும் பிறவா நிலை வேண்டும் என்பது அப்படி கூட அவர் கேட்கல. இன்னொரு தடவை பிறந்தால் கூட யாராவது வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாத மனம் வேணும்னு கேட்டார் பாருங்களேன். அந்த இடத்துல இருக்கிறாருங்க கர்ணன். ஸோ அதற்காக தான் இந்த மகாபாரதத்தில் ஜோதிட ரீதியாக இந்த முடக்கு தோஷத்தை வந்து பார்க்கும்போது இந்த கர்ணன்கிற கதாபாத்திரம் கண்டிப்பாக எல்லோரும் போற்றப்பட வேண்டும், வழி நடக்கணும். அவர்கிட்ட சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது, சில கெடுதலான விஷயங்களும் இருக்கிறது. ஸோ அதை வந்து உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுப்பாய்ந்து உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் இது சம்மந்தமாக யார்கிட்ட இப்போ அறிஞ்சவங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நான் அறிஞ்சவங்க 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சவங்க 5 பேர்கிட்ட கேளு அப்படின்னு தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் செகண்ட் ஒப்பீனியன் போவதை தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கர்ணனின் வாழ்வு இந்த முடக்குங்கிற ஒரு விஷயம் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருப்பதனால் அவர் வாக்குனாலேயே நிறைய இடங்களில் இந்த அவருடைய வாழ்க்கையே தொலைச்சிக்கிறாரு அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு பெக்குலரான என்னென்னா, நன்றி ஒருவருக்கு செய்தகால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம், நின்று வளரா தளர்ந்தவங்க தாழ்நிலை தன் தலைகளை தன் தருதலால் அப்படின்னு ஒரு ஔவையார் பாட்டு இருக்குது. அந்த பாட்டு இவருக்கு ரொம்பவே பொருந்தும். ஒரு நன்றிங்கிற ஒரு வார்த்தைக்கு இல்லை செய்த உதவிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் தன் இன்னுயிரையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மகா வில் வித்தை வீரனான கர்ணனை பற்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உறவினர்களுக்கும் அனுப்புங்க, நண்பர்களுக்கும் அனுப்புங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நன்றி வணக்கம்.